السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை துணைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய 50வது வயதில் திருமணம் செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதிலே அவரின் முதல் கணவரின் பெயர் சக்ரான் இப்னு அம்ர். அவருடைய சகோதரர் தான் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தார். பல ஆண்டுகள் இஸ்லாத்தின் எதிரியாக அந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது மக்கா வெற்றியின் போது ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்திற்கு வந்தார். பிரபலமான பேச்சாளர் அவர் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு. பிரியர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக திருமணம் செய்தது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் வரை 3 ஆண்டுகள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும். முஃமின்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட மேலானவர்கள். அவரின் மனைவிமார்கள் அவர்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்ய முடியாது. அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் யாரும் திருமணம் செய்ய முடியாது. அவர்கள் தாயின் அந்தஸ்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து விட்டார்களோ அவர்கள் தாய்மார்கள், மூமின்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் என்றால், நமது தாயை எப்படி நாம் அறிந்திருப்போமோ, நம்முடைய தாயின் பெயர் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தாயின் பெயர் தெரியாமல் இருக்காதோ, அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பெயரை தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களின் பெயரை நாம் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உன்னதமான குணங்களையும் கண்ணியமான பண்புகளையும் கொண்டவராக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார். மென்மையான குணம் படைத்தவர். அவர் ஒரு யதார்த்தவாதி. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு யதார்த்தவாதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் செய்யும் போது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வயது என்னவென்றால் 56 வயது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட 6 வயது மூத்தவர் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏற்கனவே திருமணமாகி 5 குழந்தைகளை பெற்றெடுத்து அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் அவருடைய கணவர் வஃபாத்தான பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போது அவரின் வயது 55 அல்லது 56. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட 5 வயது 6 வயது மூத்தவராக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொடுக்காமல் 2 மகள்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிறார். அந்த சமயத்தில் அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒன்று. அவர்களுக்கு திருமணமாகவில்லை. இன்னொரு அவருடைய சகோதரிக்கும் திருமணமாகவில்லை. அந்த பெண் குழந்தைகளை பார்ப்பதற்காக, பார்த்துக் கொள்வதற்காக ஒரு பக்குவமான வயதுள்ள இந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார். தன் குழந்தைகளுக்கு தாயாகவும் இருக்க தகுதியான ஒருவராக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவர்கள் பார்த்து கொண்டார். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயற்கையிலேயே அவர்கள் கொஞ்சம் பருமனான உடம்பு, அவருக்கு கொஞ்சம் உயரமாகவும் இருப்பார், பருமனாகவும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபகாத்துல் குறிப்பிடுகிறார் ஒரு நிகழ்ச்சியை.
அன்னஹா ஸல்லத் ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்த மர்ரத்தின் ஃபீ தஹஜ்ஜுதி. ஒரு நாள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகிற போது அவர்களின் பின்னால் நின்று தொழுதார்கள். ஃபஸகுலத் அலைஹா ஸலாத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுதார்கள். அது அவர்களுக்கு சிரமமானது. உடல் பருமனான உடலை கொண்ட சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடு கொடுத்து அவர்களுக்கு பின்னால் நின்று தொழ முடியவில்லை. ஃபலம்மா அஸ்பஹத், காலையில் ஆனதும் காலலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லைத்து ஹல்ஃபகல் பாரிஹா ஃபரகஅத பி ஹத்தா அம்சத்து பி அன்ஃபி மகாஃபதன் ஐ யக்துரத் தம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நான் உங்களோட நேற்று நைட்டு பின்னாடி நீங்க தொழுதேன், நீண்ட நேரம் சஜ்தா செய்தீர்கள், நீண்ட நேரம் சஜ்தாவிட நீண்ட நேரம் இருந்தீர்கள், மூக்கு ரொம்ப நேரம் தரையிலேயே வச்சுட்டு இருந்ததுனால என் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வந்துருமோன்னு நான் பயந்தேன். நான் சௌதாரித்தார் இதை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலாஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டு சிரித்தார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பயந்த சுபாவம் கொண்டவர்கள். அதை பயன்படுத்தி ஒரு சமயம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவங்கள பயப்படுத்துற எண்ணத்துல தஜ்ஜால் வந்துட்டான் வெளியே அப்படின்னு சொன்னாங்க. உடனே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதைவதைத்து போய் பயந்து போய் பக்கத்துல பயன்படுத்தாமல் இருந்த ஒரு அறைக்குள்ளாக போய்விட்டார்கள். இன்னொரு அறிவிப்புல பரணையில போய் ஏறி உட்கார்ந்தாங்க, தஜ்ஜால் வந்துட்டான்னு சொல்லி பயந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே வருகிற போது ஹப்ஸாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் சிரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது மாஷஅலுக்குமா அப்படிங்கிற போது விஷயத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பயப்படுத்துவதற்காக தஜ்ஜால் வந்துட்டான்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தவுடன் நாயகத்தை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைந்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தஜ்ஜால் வெளியே வந்து விட்டானா என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா வகான கத் ஹரஜ, இன்னும் வரல, வகான கத் ஹரஜ, அவன் வர்றது போல இருக்குது, வந்துவிட்டான் போல் தெரிகிறது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் வருவான் என்கிற கருத்திலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போதுதான் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார்கள். வஹரஜத் மினல் பைத், அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். வஜஅலத் தன்ஃபுது அன்ஹா பீலல் அன்கபூத், அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பயப்படுத்தாத அறைக்குள்ள போனதுனால அங்க தூசிகள்லாம் இருந்தது, அந்த தூசிகள்லாம் மேல பட்டுச்சு, சிலந்திகளுடைய முட்டைகள்லாம் இருந்தது, அதையெல்லாம் தட்டி விட்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக கொடை குணம் படைத்தவராக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு சாக்கு நிரம்ப திருகங்களை, வெள்ளிக்காசுகளை சௌதா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு கொடுத்து விடுகிறார். இது என்ன என்று கேட்டார்கள் கொண்டு வந்தவங்கள்ட்ட. இது காசு, வெள்ளிக்காசுகள் இருக்குது அப்படின்னு சொன்ன போது, சாக்கிலையுமா காசு வரும், சாக்குல பேரிச்சம்பழம் இந்த மாதிரி என்னென்ன பழங்கள்னா வரும், காசு சாக்கிலையும் காசு கொடுப்பாங்களான்னு சொல்லி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு அதை ஏழைகளுக்கு அப்படியே பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று நான் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக கொடை குணம் படைத்தவராக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்திலே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அந்த ஹிஜாப் போடும்படி வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த ஹிஜாபுடைய வசனம், பர்தாவுடைய வசனம் இறங்குவதற்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார். ஒரு நாள் அவங்க தன்னுடைய சுயதேவையை நிறைவேற்றுவதற்காக இரவு நேரத்திலே வெளியேறி செல்கிறார்கள். அதை பார்த்துவிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இருட்டிலையும் கூட அவங்களுடைய பருமனான உடலை வைத்து உங்க சௌதாதான் அப்படின்னு வணங்கிட்டாங்க. நீங்க சௌதாதானே, உங்களை நான் பார்த்து விட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்றால், ஹிஜாபுடைய வசனம், பர்தாவுடைய வசனம் இறங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சொன்னார்கள். அவர்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி போனார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா
அந்த பர்தாவுடைய ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கினார். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன ذلك அதனா யரஃப்ன ஃபலா யுஹதைன. நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், அதே போல மோமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய மகள்களுக்கு சொல்லுங்கள், அவங்க எல்லாம் ஹிஜாபு போடட்டும் என்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அப்போ இந்த ஹிஜாபுடைய வசனம் வருவதற்கும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு காரணமாக திகழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக நாம் தொடர்ந்து சில விஷயங்களை அதை பார்த்துவிட்டு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வரலாறுகளை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.